வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சத்தான சாப்பாடு செய்யலாம். ரொம்பவும் டேஸ்டி, ஈஸியும் கூட. ஒரு குக்கரை வச்சு குக்கர் காஞ்சது ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். ரொம்பவும் ஈஸி, சீக்கிரமாக ஆகிடும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலையும் போடலாம். நான் ஒரு 6-7 சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். எந்த சமையலாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து பண்ணுறப்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா 2 வெங்காயம் உரித்து சேர்த்தனா கூட போதும். செம டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். உடம்பு சோர்வாக இருக்கிறப்ப இந்த சாப்பாடை சாப்பிட்டா புத்துணர்ச்சியாக இருக்கும். நைட்டே 1 கிளாஸ் கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கையில் புளிஞ்ச மாதிரி போடலாம். கையில் எடுத்து புளிஞ்சு போடணும். டேஸ்டியாக இருக்கும். தக்காளி எல்லாம் போட்டுடலாம். நல்லா கலந்து விடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா கலந்து வதங்கணும். ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். உப்பு போட்டால் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக போட்டோமா போதும். ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான மசாலா போட்டுக்கலாம். சிம்பிள் மசாலாங்க தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இதுக்கு தேவையில்லை. பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் பிரியாணி அளவுக்கு வேலை இல்லை. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு சிக்கன் மசாலா மட்டும்தான் போடணும். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா போடுறேன். காரம் இதே சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடலாம். சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் நல்லா வதங்கிருச்சு. ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். இது கருப்பு கொண்டக்கடலையும் சேர்க்கலாம். ராஜமாவும் போடலாம். எனக்கு வெள்ளை கொண்டக்கடலை ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை சேர்த்திருக்கேன். நைட்டே ஊற வச்சிட்டேன். நல்லா கலந்து விடலாம். அந்த மசாலாங்களோட இந்த வெள்ளை கொண்டக்கடலையும் வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. அந்த மசாலாங்களோட கலந்தால் போதும். 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கொண்டக்கடலையும் வேகணும் இல்லையா, அதனால் 4 கிளாஸ் ஊற்றி வச்சுருக்கேன். அரிசி குலையாமல் நல்லா வேகும். கரெக்டான அளவு 4 கிளாஸ் தண்ணின்றது. 1.5 கிளாஸ் ரைஸு 1 கிளாஸ் கொண்டக்கடலை, அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால ஞாபகமாக இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்குறப்போ உப்பு போட்டிருக்கோம், அதனால் கவனமாக ரொம்பவும் கொஞ்சமாக தேவைக்கேற்ப போட்டுக்கணும். மூடி போட்டு 3 விசில் வெட்டி எடுக்கலாம். விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொண்டக்கடலை ரைஸ்க்கு கத்திரிக்காய் மிளகு வறுவல் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சகாஸ் லைஃப் ஸ்டைலில் கத்திரிக்காய் மிளகு வறுவல் போட்டிருக்கேன், பாருங்கள். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொண்டக்கடலை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கொண்டக்கடலை சாப்பாடுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தயிர் நைட்டு ஊற்றி வச்சேன். சூப்பராக இருக்குது, கெட்டியமாக இருக்குது, செம டேஸ்டியாக இருக்கும். 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். இந்த கொண்டக்கடலை சாப்பாட்டுக்கு புளிக்காத தயிர் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
தயிர், சிக்கன், கொண்டக்கடலை சாப்பாடு செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.